ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொழுகையின் போது உண்டாகிய கவனச்சிதறல், குறைகள் மற்றும் தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கப்படுகிறது. ஆயத்துல் குர்சி சூரா. அரபியில் விளக்கம். இது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் மிகவும் முக்கியமான வசனமாகும். அதை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின் ஓதினால் நன்மைகள் அதிகம். ஹதீஸில் வரும் வகையில் அதை பின்பற்றுபவரை மரணம் தவிர வேறு எதுவும் சுவர்க்கத்திற்கு பின் தடுப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. தமிழில் அல்லாஹ்வை மகிமைப்படுத்துகிறேன். 33 முறை அல்லாஹ்வுக்கு புகழ் செலுத்துகிறேன். 33 முறை அல்லாஹ் மிகப்பெரியவன். 34 முறை. விளக்கம். இன் பாக்கியத்திற்காக கேட்பது. ரப்பிஜ்அல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பிஜ்அல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பிஜ்அல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. பொருள். என்னை படைத்து பரிபாலிப்பவனே, என்னையும் எனது சந்ததிகளை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களை படைத்து பரிபாலிப்பவனே, என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆன் 14:40. ஏதாவது சூறாவில் துவாவில் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.